உலகம் எங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே தமிழ் புத்தாண்டை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போறதுன்றதுக்காக ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டாரான பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் சுவாமிகள் அவர்கிட்ட தான் வந்திருக்கோம். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க சுவாமி? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவரும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு பெரிய காரணிகள் இருக்குது. என்னென்னா, சனி மீனத்தில் இருக்கிறார், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ரெண்டு விஷயம். இந்த உச்சம் பெறுகின்ற குரு பகவான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரப்போகிறார். ரெண்டாவது விஷயம், ராகு பெயர்றார் இந்த டிசம்பர் 6ஆம் தேதி. ஸோ இந்த ஏப்ரல் 14 தொடங்கி இந்த டிசம்பருக்குள்ளே பெரும்பாலும் எல்லாருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறப்போகிறது. பெரிய செல்வந்தராக போகிறீங்க. குரு மனசார நிறைந்து கடகத்தில் உச்சமாய் எல்லாரும் ப்ளஸ் பண்ண போகிறார். அதனால் இந்த வருடம் 14ஆம் தேதிக்காக, ஏப்ரல் 14க்காக காத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிற பொன்னாள். சுவாமிஜி, இந்த வருடம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, வெளிநாடு போக போகிறாங்க, சொத்து வாங்க போகிறாங்க, இதெல்லாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு கன்னிராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் தரப்போகுது சுவாமிஜி? கன்னிராசிக்காரர்கள் தெரியும் குருஜி, தெரியும். நீங்கள் கன்னிராசிக்காரங்கன்னா சிரிப்பீங்கன்னு தெரியும். அது ஏன் கன்னிராசிக்காரங்கன்னா நீங்கள் சிரிக்கிறீங்க? உலகத்தில் இந்த காதல்னு ஒரு சாப்டர், காதல் வந்தால் சொல்லி அடுப்பு, கன்னிராசிக்காரங்களை பார்த்து எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு காதலே வராது. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அப்படி வந்தாலும் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு விடாம மணிக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி விட்டுறாங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமண யோகத்தை தரப்போகிறார். இந்த வருடம்தான் உங்களுக்கு என்ன பையன் மூஞ்சில் ஒரே லைட் எரியுது, அது ஹீஸ் கமிட்டட் இன் லவ் அப்படிங்கிற மாதிரி அவங்க கல்யாணம் ஆக போகுது, நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக யார்ட்டையாவது ஃபோனில் பேசிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரே லவ்ஸ் தான். இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அது முடிகிற வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து ஒன்று வெளிநாடு கூட்டு போகிறார், காதலை சேர்த்து வைக்கிறார். சில பேர் பார்த்திங்கன்னா, சார் நாங்கள்லாம் சேருவோன்னு நினைக்கவே இல்லை, நாங்கள் வேலை ஆளுங்க அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ எங்களுக்குள்ளே 1008 பிரச்சனை, ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம். அவங்க ரொம்ப பணக்காரங்க, நான் ரொம்ப ஏழை, எங்கள் குடும்பம் எப்படி சேரப்போகுது தெரில. கவலைப்படாதீங்க, சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனியே முன் 2 பேர் வீட்லேயும் பேசி கல்யாணம் பண்ணி வைப்பார். இந்த பக்கம் என்னடாண்ணா வாங்க, அப்படி வாங்க கமான். இங்கே தான் ஒரு பிரச்சனை. இந்த ஜூன் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நேரம் சரியில்லை. என்ன நேரம் சரியில்லை? 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஒன்றுமா உங்களுக்கு வேலை போல. கன்னிராசிக்காரர்கள் பாதி பேருக்கு வேலை போயிருக்கும். 100க்கு 90 பேருக்கு வேலை ஆல்ரெடி போயிருக்கும். 100க்கு ஒரு 80 பேருக்கு வேலை ஊசலாடிட்டு இருக்கும். 100க்கு ஒரு 70 பேருக்கு நாளைக்கு போகுதுங்கிறதுக்காக இன்றைக்கி பேப்பர் போட வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் நான் மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. நான் தைரியமாக சொல்கிறேன், கன்னிராசிக்காரர்கள் இதான் நடக்கும். தப்பிச்சுக்கோங்க. இந்த 3 மாதம் பல்ல கடிச்சிட்டு கம்முன்னு இருங்க. எதையும் கேட்காதீர்கள், நிர்வாகத்தை எதிர்த்து பேசாதீர்கள். கண்டிப்பாக வேலை போயிடும். இந்த ஜூன் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு வேலை பறிபோகும் நிலை என்பது ஏற்படும். ஜூனை தாண்டிட்டிங்கன்னா இந்த படம் ஒரு சிவன் சிலை வரும்ல, என்ன படம் அது? 1000ல் ஒருவன். அந்த பாலைவனத்தில் சிவனுடைய நிழல் தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நிழல் மேலேயே ஓடி போயிடணும். அப்புறமா இல்லைன்னா நிழல் வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த மாதிரி உங்கள் நிலைமை அப்படி தான். இந்த 3 மாதத்தில் எப்படியாவது அந்த நிழலில் ஓடி போய் ஜூனுக்கு கரை சேர்ந்துருங்க. அதர்வைஸ் அதில் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். எமோஷனை குறைங்க. எமோஷன் ஆகிட்டே இருப்பீங்க. கன்னிராசிக்கு இந்த வந்துட்டெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சும்மாலாம் இருக்க முடியாது, இஎம்ஐ கட்டணும். பேங்க்காரனை நினைத்து பாருங்கள், உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு தோணும். அப்போ 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படுகிறது. இதுதான் பெரிய ப்ராப்ளம். இந்த பக்கம் என்னடான்னா, குரு 11க்கு வந்ததுக்கப்புறம் இந்த புத்தாண்டு பிறந்த 3 மாதங்க அப்புறமா சூப்பர். எந்த ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை பிரச்சனைன்னு சொன்னாங்களோ அதே ஆஃபீஸில் கௌரவிக்கப்படுவீர்கள். நீ ஒலி, நீ தான் வழி, ஓ யா திரு ஒட்டம், அந்த மாதிரி நல்ல பிரிஸ்காவிங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைப்பீங்க. 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்த குரு இப்போ 3 பார்க்குறாரு. அடுத்து 5 பார்க்குறாரு. 5 குரு பார்க்கும்போது அடடா, குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி தருகிறார், சொத்து சேர்த்து தருகிறார். அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 7ங்கிறது திருமண வாழ்க்கையை டைவர்ஸ் பண்ணுறது. சில பேர் கல்யாணம் பண்ணுறதே எதுக்கு டைவர்ஸ் பண்ணுறது தான் கல்யாணம் பண்ணலானே இருக்கும். பார்த்தோன்னா எதுக்கு எடுத்தாலும் யாரை கல்யாணம், என்னடா
இப்போ தான் ஒரு கல்யாணம் பண்ணேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே அடுத்த கல்யாணம்ட்டா இல்லை சார் அது செட் ஆகலை சார். இதெல்லாம் மாறிடும். இந்த குரு பகவான் பார்வையால் உங்களுக்கான சரியான ஜோடி என்பது கிடைக்கப்பெறும். வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறீங்க. இந்த புத்தாண்டு பிரமாதம். ஸோ இவங்க டைம் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே கூட என்ன மாதிரி பரிகாரம் மேற்கொள்ளலாம் இன்னும் இவங்க வந்து இதை இந்த 3 மாசத்தை தக்க வச்சுக்கிறது? குரு காலிலே எழுந்துடணும். நான் தான் சொல்லுவேன், என் ஸ்டைலில் சொல்கிறேன். குரு கோயிலில் ஏதாவது ரூம் இருந்தால் அங்கேயே படுத்து தூக்கிட்டு எந்திரிச்சு குரு கூடயே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தினமும் குருவனுடைய கோயிலுக்கு செல்லுங்கள், குருவை பாருங்கள். தயவுசெய்து ப்ளீஸ் குரு பகவான், தங்கச்சி கல்யாணம் பண்ணும், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் சம்பாதிக்கிறேன், வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாத என்று நீங்கள் குருவிட்ட பேசிட்டு இருக்கணும். நன்றாக இதில் முக்கியமான விஷயம் என்ன, பரிகாரம் என்றால் என்னவென்றால் வேலையினுடைய அருமையை உணர்த்தத்தான் இந்த குரு பகவான் இதெல்லாம் பண்ணுறார். அடுத்த வருஷம் கண்டிப்பாக வேலை கொடுத்துருவார், அதாவது இந்த ஜூனில் வேலை கொடுத்துருவார். ஆனால் அதுக்கு பரிகாரம் என்னவென்றால் 2 பேர் வேலையை ஒரு ஆள் செய்யணும். நீங்கள் தான் டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையும் சேர்த்து செய்யணும். நீங்கள் தான் வந்து எடிட்டர், கேமராமேன் வேலையும் சேர்த்து செய்யணும். இப்படி தன்னுடைய ப்ரெஸ்டீஜ் பார்க்காம 2 வேலையை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் விட்டுருவார். அவ்வளோதான், இதான் ஒரே பரிகாரம். ஆஃபீஸில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். காலைல 7 மணிக்கு போனால் நைட்டு 11 மணிக்கு வரணும். பாவண்டா அவனை போய் தண்டிச்சுக்கிட்டுன்னு விட்டுருவார், அதோட விட்டுருவார். ஆனால் நீங்கள் உங்களை வருத்திக்காமல் இருந்தீங்கன்னா, கம்பெனி ஏற்று பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வேலை வேணும். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எவ்வளோ மதிப்பெண் கொடுப்பீங்க? 100க்கு 95 மார்க். எல்லாம் நல்லா இருக்குது 3 மாதத்தை தவிர. நண்பர்களே, இந்த 2026 ஏப்ரல் 14 பராபவ வருடம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் என்ன ஒரு வெண்பாடெலாம் சொல்கிறாங்கன்னா, திராவிட நாடு பெரிய புகழ், தமிழ் கூறும் நாடு பெரிய புகழ் அடைய போது இதெல்லாம் சொல்கிறாங்க. பெரும்பாலும் தமிழ்நாட்டை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வகையில் யாரெல்லாம் வந்து இவ்வருடம் ஒரு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், ஆத்தரப்பனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொற்காலமாக இந்த வருடத்தை நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். காரணம், குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்ற அந்த நொடியே 2-3 பேர் ப்ளஸ் பண்ணுறார். குரு வந்துட்டா இப்போது ஜாதகம் பார்க்கும்போது கல்யாணம் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் வந்தாச்சா பாருங்கள் சார்பாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன கேட்பாங்க, சார் குரு பலம் இருக்கா பாருங்கள் சார். பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் கல்யாணம் குழந்தைலாம் தன்னால் நடக்கும். ஏன்னா குரு வந்து அத்தனை சக்தி உடையவர். இந்த வருடத்திலேயே குரு பலம் மிகுந்த ஒரு வருடமாக கருதப்படுகிறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி நகர்ந்து மகரத்துக்கு வருகிறார். இந்த மகரம் என்பது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு வருகிறார். அப்போது இந்த வருடத்தில் எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ண முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் டிஃபால்ட்டாக வரும். ஸோ அது எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கிறீங்க. ஒரு நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பை நீங்கள் வச்சு சுடரும் ஏற்றலாம். அந்த நெருப்பை வீணாக ஒரு தீப்பந்தம் என்ன பண்ணுறீங்களோ அப்படி தான். அப்போ அந்த மாதிரி இந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறீங்க. இந்த பக்கம் சனி மீனத்தில் இருக்கிறார், குருவினுடைய வீட்டிலிருந்து நிர்தோஷோஸ்து, சனி பகவானால் தோஷமில்லை என்ற அனுகிரகத்தை வரத்தை தந்திருக்கிறார். இந்த பக்கம் குரு கடகத்திலிருந்து அனைவருக்கும் பிளஸ்ஸிங்கிற வரத்தை தருகிறார். இவங்க 2 பலனையும் வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் இந்த வருடம் பெரிய இயற்கை சீற்றம் வந்துடும், சுனாமி வந்துடும், அதெல்லாம் நான் வாழ்க்கையில் என்றைக்குமே சொன்னதில்லை. அதெல்லாம் கேட்காதீங்க. அதெல்லாம் நல்லதை மட்டும் பேசுங்க. பாசிட்டிவான பக்தி இன்ஃபோ மட்டும் பாருங்கள், வேறு எதுவும் பார்க்காதீங்க. பாசிட்டிவான விஷயங்களை கேட்டுகிட்டே இருக்க, உங்கள் லைஃப் மாறும். நோ நெகட்டிவிட்டி பக்கமே போகாதீங்க. முன்னுக்கு வரீங்க, முன்னுக்கு வந்துகிட்டே இருப்பீங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. அதை மட்டும் மைண்டில் வைங்க. ஆக இந்த பராபவ வருடம் யாருக்கு எப்படியோ உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 2026 தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு ரொம்பவே அழகாக விவரமாக சொன்னீங்க சுவாமிஜி. இப்போ உங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பலன்கள்லாம் கேட்கணுன்னா அதுக்கு என்ன? ரொம்ப நிறைவான ஒரு தருணம். இந்த 12 ராசிகளும் நமது பக்தி இன்ஃபோ சேனல் மூலம் உலகெங்கிலும் நீங்கள் பார்க்குறீங்க. பக்தி இன்ஃபோ தினமும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான வெற்றி. ஸோ 1 மில்லியன் இந்த வருடம் பக்தி இன்ஃபோ அடையணும். என் ரசிகர்கள் எல்லாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது என் அன்பான வேண்டுகோள். அதை ஒன்று பண்ணுங்கள். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, என்னை தொடர்பு கொள்ள ஒன்றும் பண்ண தேவையில்லை. கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களில் வந்து கலந்துக்கோங்க. என்னை சந்தித்து ஜோதிடம் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கான தெளிவான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஒன்று சொல்கிறேன், உங்கள் தன்னம்பிக்கையை நம்புங்க, அதுதான் சாமி. உங்கள் வேர்வையை நம்புங்க, அதுதான் வெள்ளிக்காசு. உங்களுடைய முயற்சியை நம்புங்க, அதுதான் தெய்வம். இந்த கிரகங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் போட்டுக்கோங்க. இதில் எதெல்லாம் டோன்ட்ஸோ அந்த டோன்ட்ஸை தொடவே தொடாதீங்க. அதுக்காக தான் இதை ஃபுல்லாக கேட்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பக்தி இன்ஃபோ டெய்லி பார்த்தாலே பாதி பிரச்சனை சால்வ்.